ஹாய் சுட்டி ஸ்டோரி வியூவர்ஸ். இந்த கதையிலேருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. வாங்க இப்போ கதைக்கு போகலாம். ஒரு அழகிய கிராமத்தில் கீதா என்று ஒருத்தி இருந்தாள். அவளின் மகளின் பெயர் மித்தாலி. அவர்கள் இருவரும் அந்த கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் மித்தாலி வெளியே சென்றாள். அப்போது அந்த ஆடு உணவில்லாமல் அழுது கொண்டிருப்பதை அவள் பார்த்தாள். மித்தாலி அந்த ஆடை அவள் வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த ஆட்டுக்கு அவள் புல் கொடுத்தாள். அந்த ஆடு நன்றாக சாப்பிட்டது. மித்தாலி தன்னுடைய அம்மாவிடம் இப்படி கேட்டாள். அம்மா அம்மா, இந்த ஆட்டை நம்மளே வச்சுக்கலாமா? நம்மளே பாதுகாப்போமா இந்த ஆட்டை? நம்ம இதுக்கு உணவு எல்லாம் கொடுப்போமா? நான் வச்சுக்கிறேம்மா. மாலை நேரம் ஆனவுடன் மித்தாலி அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு அவள் அந்த ஆட்டை வெளியே கொண்டு செல்வாள். அந்த ஆடு புல்லை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அப்போது மித்தாலியோட நண்பன் சோட்டு அங்கே வந்திருந்தான். மித்தாலி, இதுதான் உன்னோட புதிய ஆடா? நீ சொன்னியா அந்த ஆடு தான் இதுவா? உன்னோட ஆடு சூப்பரா இருக்கு. அங்க பாரு, அந்த புல்லை எப்படி அது சாப்பிடுதுன்னு. மித்தாலியும் அவளுடைய நண்பனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த ஆடு அவங்களை விட்டு தனியாக சென்று கொண்டிருந்தது, வேறு ஒரு பாதையில். அந்த ஆடு சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு குழி இருந்தது. அந்த குழியில் அந்த ஆடு விழுந்தது. இந்த குழியில் இருந்து என்னால் வெளியே போக முடியவில்லையே. மித்தாலி தன்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த ஆடை காணவில்லை என்று தன் அம்மாவிடம் அவள் கூறிக்கொண்டிருந்தாள். அம்மா, நானும் சோட்டும் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த ஆடை காணவில்லைம்மா. மித்தாலி, உன்னை நம்பித்தானே அந்த ஆட்டை அனுப்புனேன். நீ அந்த ஆட்டை பார்க்காம சோட்டுவிடம் பேசிக் கொண்டிருக்க. அதனால தான் அந்த ஆட்டு வழி தெரியாமல் போய்விட்டது. மித்தாலியும் மித்தாலியோட அம்மாவும் அங்கே செல்கிறார்கள். ஆடை தேடுகிறார்கள். ஆனால் ஆடு கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் அந்த இடத்திற்கு ஒரு குரங்கு நடந்து வந்தது. என்ன ஆடி இங்க வந்து இருக்க? இதுதான் உன் இடமா? இல்ல இந்த குழிக்குள்ள நீ விழுந்துட்டியா? உனக்கு வேற இடமே கிடைக்கவில்லையா? நான் இங்கே வந்து தெரியாம இந்த குழியில் விழுந்துட்டேன் குரங்கு. என்னை காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்தி மேலே தூக்கிட்டு போ. அப்போது அந்த குரங்கு ஒரு கயிறை அந்த ஆடிடம் கொடுத்தது. அந்த ஆடு அந்த கயிறை ஏறி மேலே வந்தது. மேலே வந்த ஆடு அது உடனே மித்தாலி வீட்டுக்கே சென்றது. அம்மா, என்னோட ஆடு வந்துருச்சுமா. ஆடு, நீ எங்க போன? நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் குரங்கும் ஆடும் இருவரும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். என்ன நண்பா, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க. உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்படிலாம் இருக்கிற ஆள் இல்லையே. என்ன ஆச்சுன்னு என்னிடம் சொல். நண்பா, உன்னிடம் ஒன்று சொல்லுகிறேன். நீ புல்ல திங்கிற, ஆனால் என் காட்டில் ஒரு குள்ளநரி இருக்கிறது. அது எல்லா பொருள்களையும் தின்று விடுகிறது. அது திருடிதான் சாப்பிட்டு வருகிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதான் அந்த குரங்கு குள்ளநரி பற்றி சொல்ல ஆரம்பித்தது. இதுதான் அந்த குள்ளநரி. இது மற்றவர்களின் பொருளையே திருடி சாப்பிட்டு கொண்டு வருகிறது. ஒரு நாள் அந்த குள்ளநரி குரங்கின் வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டது. ஏ குள்ளநரி, எதுக்கு என்னோட வாழைப்பழத்தை சாப்பிட்ட? எல்லா பொருளையும் திருடி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னோட வாழைப்பழத்தை இப்ப நீ சாப்பிட்டு இருக்கையே, ஒன்னத்தான் நில்லு, நிக்க மாட்டேங்கிற. அந்த குள்ளநரி மற்றவர்களின் பொருளையே திருடி சாப்பிட்டு விட்டு அந்த புதருக்கு பின்னால் அது இருக்கும். குரங்கு சொன்னதை கேட்டுவிட்ட அந்த ஆடு
புத்திசாலித்தனமா ஒரு ஐடியாவை குரங்கிடம் சொன்னது. புதருக்கு பின்னால் ஒளிந்திருந்த குள்ளநரி கேட்கிற மாதிரி இருவரும் இப்படி சொன்னார்கள். நண்பா, நம்முடைய காட்டுல ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணற்று உள்ள நிறைய மாம்பழம் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு அந்த குள்ளநரிக்கு தெரியாமல் சாப்பிடுவோம். எனக்கு தெரியாமல் அந்த மாம்பழத்தை சாப்பிட போறீங்களா? நீங்க நாளைக்கு தானே போறீங்க, ஆனா நான் இன்னைக்கே போய் சாப்பிடுறேன். ஆடு சொன்னதை கேட்டுவிட்டு அந்த குள்ளநரி அந்த கிணற்றுக்குள் மாம்பழத்தை சாப்பிடுவதற்காக அது சென்று கொண்டிருந்தது. மாம்பழத்தை சாப்பிடுவதற்காக அந்த கிணற்றுக்குள் குதித்து விட்டது. ஆனால் மாம்பழம் இல்லை. அதால் வெளியே வர முடியாமல் அது கிணற்றுக்குள்ளே இருந்தது. கிணற்றுக்குள் குதிக்கிறதுக்கு முன் எப்படி வெளிவர வேண்டும் என்று யோசித்தாயா? இதுதான் உனக்கு தண்டனை. மற்றவர்களின் பொருள் மேல் எப்போதும் ஆசைப்படாமல் இரு. ஹாய் சுட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், போன கதையில் கேட்ட கேள்விக்கு ஹாப்பி லைஃப் அலீனா ஃபரா இருவரும் கரெக்டாக பதில் சொல்லுகிறார்கள். 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.